பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு சிந்தனை இப்போ காலையில் நம்ம அந்த அமர்வில் சிந்திப்பது, கடந்த 3 நாட்கள் நான் திருச்சியில் ஃபாதர்ஸ் ஒரு 20 பேர் ஒன்றா சேர்ந்து 4 மாதத்திற்கு ஒரு முறை ஜெபிப்பது வழக்கம். கடைசி அமர்வில் ஒரு சிந்தனை எங்களுக்கு ஒரு பிரதர் வழியாக கேட்டது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சது. அந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அற்ப பாவங்கள் ஆண்டவரின் ஆசிரை பெற தடையாகுமா? அற்ப பாவம் ஆண்டவரின் ஆசிரை பெற தடையாகுமா? பாவம் 2 வகைப்படும். முதல் பாவம் ஓகே, ஜென்ம பாவம், அதாவது பிறப்பு வழி பாவம், செயல் வழி பாவம். செயல் வழி பாவங்கள் 2 வகைப்படும். சாவான பாவம், அற்ப பாவம். சாவான பாவம்னா என்னது? ஃபாதர், இன்னும் தவக்காலம் ஆரம்பிக்கல ஃபாதர், அடுத்த புதன்கிழமை தான் விபூதி புதன். சரி விடுங்க, நம்ம ஆழமாக பாவத்துக்கு போகல, என்னன்னு மட்டும் கேட்குறேன். சாவான பாவத்தை அப்புறம் சிந்திப்போம். அப்போ சாவான பாவம்னா என்னது? கொல்லாத கிளாத என்ன பாவம்னு கேட்கல. சாவான பாவம் என்றால் என்ன? பாவத்தினுடைய கட்டளை 10 கட்டளையில் கேட்கல. சாவான பாவம் என்றால் என்ன? சாவு கிட்டு செல்வது. இல்லை, தப்பு இல்லை, சிரிக்கிறதுக்கெலாம் இல்லை, அவங்க சொல்ல அர்த்தம் இருக்குது. சாவான பாவம் என்றால் இறையருளை இழக்கச் செய்கின்ற பாவங்கள் சாவான பாவம். கடவுளுடைய பிரசன்னத்தையும் அருளையும் நம்மிடமிருந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறதா சாவான பாவம். நீங்கள் அந்த கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்தை எடுத்து வாசிங்க. இறை அருளை நம்மில் கம்ப்ளீட்டாக, அதுதான் இந்த 10 கட்டளை. இந்த 10 கட்டளையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் இறைவனது அருள் இல்லாமல் சொந்த விருப்பத்தின்படி, அப்போ இந்த இறை அருளையே இல்லாமல் போன ஒரு நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சரி விடுங்க, சாவான பாவத்தை நீங்கள் அப்புறமா படிங்க. ஃபாதர் சொன்னது ரைட்டா ஃபாதர்? ஒருத்தர் பார்க்குறாங்க, அப்படி சொன்னதில் ஏதோ டவுட்டாக இருக்கே, அதை நீங்கள் சரி பண்ணுங்க, சரி பண்ணி சொல்லுங்கள். அற்ப பாவனை என்னது? சின்ன சின்னது ஃபாதர், சின்ன சின்ன ஆசை. அற்ப பாவனை என்னது? சாவான பாவத்துக்கும் அற்ப பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? கொலை செய்யாதே, கொலை செஞ்சிட்டோம், இது என்ன பாவம்? இறையருள் மட்டும் போயிருச்சா? இறையருள் இருந்தால் கொலை செய்ய முடியுமா? எதுக்குமே பேச மாட்டேன்றீங்கப்பா, வித்தியாசமாக இருக்கீங்கப்பா. பேசுகிறல்ல ஃபாதர், இறையருள் இருந்தால் கொலை செய்ய முடியுமா? கடவுளுடைய இரக்கமும் அன்பும் அருளும் அந்த ஈரம் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது தான் கொலை தற்கொலையெல்லாம் மனசுக்குள் வரும். பிரைஸ் தி லார்ட். எந்த பாவமாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்கிறோம் என்றால் இறையருளும் இறையச்சமும் இறை அன்பும் கொஞ்சம் கூட இல்லாத பொழுது தான் அவ்வளோ பெரிய ஒரு பாவத்துக்கு நம்ம கடந்து செல்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ சாவான பாவம் இறையருளை அகற்றுகிறது. அற்ப பாவம்னா அவ்வளோலாம் போகல ஃபாதர், சும்மா ஒரு சின்ன சின்ன பாவம். என்ன அற்ப பாவம்? நான் ஒரு சிலரை எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் பண்ணுற அற்ப பாவத்தெல்லாம் நீங்கள் என்ன ஒரு முறை வீட்டு ஃபாதர் கோவப்பட்டது ஃபாதர். அடுத்து அற்ப பாவம் எடுத்துக்காட்டு, பொறாமை பார் வந்துக்குது பார், தியானத்துக்கு தான் வந்துச்சு, பட்டு புடவை கழுத்தில் பார் 8 பவுன் தொங்குது. வெளியெல்லாம் சொல்லலை, பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு தான் உட்காந்தோம். அடுத்து அற்ப பாவத்துக்கு எடுத்துக்காட்டு. எத்தனை முறைவா போய் இந்த பக்கம் ஒரு போய் சொல்லி முடிச்சிட்டாங்கப்பா. அப்படியே பெருமை மனசுக்குள்ள, நான் ஓகே பெருமை. அடுத்து சும்மா இப்படி இந்த தலையான பாவங்க 7 தலைப்பு சொல்லக்கூடாது. சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அடுத்து கஞ்சத்தனமாக இருக்கிறது. அப்பா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேப்பா, கஞ்சத்தனமாக இருக்கிறது. அடுத்து குறை சொல்கிறது. வந்தார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வர்கீஸ் ஃபாதரே வந்திருக்கலாம் காலையிலேயே. ஒரு சின்ன ஒரு குறை, அவ்வளோதான், பெருசாலாம் இல்லை, மனசுக்குள்ளே தான் நினச்சோம். அடுத்து வந்துடுவார், கவலைப்படாதீங்க. பேராசை. என்ன பேராசைப்பா? அப்படி சும்மாலாம் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லுங்க. அவங்க நல்லா இருக்கிறது எப்படி பேராசை ஆகும்? அவங்க கார் வாங்கிட்டாங்க, நமக்கு ஒரு கார் இருந்தா. அவன் ட்ரெயின் வாங்கிட்டான், கவர்மெண்ட்டே ட்ரெயின் வாங்கிருச்சு, நமக்கு ஒரு ட்ரெயின் இருந்தா. சும்மா நினைக்கிறது தான் ஒரு பேராசை மனசுக்குள்ள. அடுத்து இப்படிப்பட்ட பாவம் நான் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. சின்ன ஒரு பொய், நல்லதுக்காக ஒரு பொய் சொன்னேன் ஃபாதர், கவனிங்க, நல்லதுக்காக தானே ஃபாதர் பொய் சொன்னேன். தேவையற்ற ஒரு பாராட்டு. ஃபாதர் பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு ஃபாதர். நல்லாவே இருந்திருக்காது, இருந்துட்டு போகட்டும் பாவம் மனுஷன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு தேவையில்லாத ஒரு பாராட்டாக இருக்கலாம். கொஞ்சம் கூட படுத்து தூங்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினாதான் என்ன? ஏன் அவசரம்? எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்?
அதான் சோம்பேறி. தேங்க்யூ ஃபாதர், அப்படி நைஸாக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறது. பெரிய தப்பு இல்லை. கொஞ்சம் நேரம் தூங்கினா என்ன, கொஞ்சம் அதிக நேரம் சாப்பிட்டா என்ன, கொஞ்சம் பிடிச்சது தானே. சாப்பாடு வயிறு நம்பிருச்சு போதும், மனசு வயிறு சொல்லுது ஐயா ஒரு லட்டு தானே, இன்னும் 2 வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, நம்ம வீட்டு சாப்பாடா, கல்யாண சாப்பாடு தானே, இன்னொரு எலும்பு கிடைச்சா என்ன, போதும்னு சொல்லும் வயிறு. நைட்டுக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 2 நட நடந்துடலாம் எக்ஸ்ட்ரா. ப்ரைஸ் ஆமாவா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாயாசம், ஐயோ இது இருக்கிறதே எனக்கு தெரியாதுப்பா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம். சரி பரவாயில்ல, பாயாசம் தானே, அப்படியே அப்படி இப்படி போய் இருந்துக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து வேற என்ன, கோபத்தில் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை, கோபத்தில் ஒரு முறப்பு. ஒரு சிலர்லாம் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க மூடு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். என்ன என்ன வேற என்ன, மனசுல தப்பா நினைக்கிறது. வெளியே நல்லா இருக்கிறோம் ஃபாதர், மனசுக்குள்ள என் வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருப்போம் ஃபாதர். வெளியே ஐயோ அந்த மனுஷனை போய் எப்படி ஃபாதர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு, இல்லை அந்த வீட்டுக்காரியை பற்றி என் பிள்ளைங்களை வெளியே திட்ட மாட்டேன், மனசுக்குள்ள போது பார், சொல்கிற பேச்சே கேட்கல, மனசுக்குள்ள தான். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்ப பாவத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, பெட்டு சின். பெட்டுனா பெட் அனிமலுக்கு தெரியுமா? பெட் அனிமல் என்னது? பூனை, நாய்க்குட்டி, இதெல்லாம் பெட் அனிமல். கிளி, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே வச்சுக்குவோம். பூனைலாம் வீட்டில் இருக்கிறது, அந்த முடியெல்லாம் விடுவோம். இருந்தாலும் ஐயோ பெட்டு பாசம், பூனை இல்லாமல் எப்படி, நாய்க்குட்டி இல்லாமல் எப்படி, இதெல்லாம் பெட் அனிமல் சொல்லுவோம். செல்ல பிராணிகள், செல்ல பாவங்கள் ஒரு சிலது நமக்குள் இருக்கிறது. என்னது? செல்ல பாவம், செல்ல பலவீனம், செல்ல குறை. இது நமக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாலாம் இல்லை, எனக்கு ஏதோ போர் அடிக்கும் போது ஏதோ மொபைலில் பார்க்குறேன், படுத்து தூங்குறேன், யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ணல. எவ்வளோ நேரம் வசனத்தையே கேட்டுக்கிறது, கொஞ்சம் நேரம் சினிமா பாட்டு தான் கேட்குறது. இதில் என்ன தப்பு? நீ பாட்டு கேட்கலன்னு சொல்ல, எது செய்கிறீங்க செல்லுன்னு சொல்ல. அன்புக்குரியவர்களே, செல்ல ஒரு சில குட்டி பாவங்கள் நம்ம சேர்த்து நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறோம். பெரிய பாவத்தை கூட விட்டுருவோம், இதை விட முடியுமா? சும்மா ஒரு மிஸ்கால், பிடிக்காத ஒருத்தர், நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர், அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு 2 மிஸ்கால் விட்டு பார்ப்போமே, ஒரு செல்ல பாவம். அங்கே பார்க்க ஒரே ஒரு சீரியல் தானே பார்த்து, அந்த ஒரு சீரியல் 2 ஆகி 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு. ஃபாதர் சொல்லும் போதே எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அந்த சீரியல் வருது பாருங்களேன். செல்ல பாவங்கள், ஒரு சில செல்ல பாவங்கள் நமக்குள் இருக்கிறது. என்னுடைய சிந்தனை இதாங்க, இந்த செல்ல பாவம், இந்த அற்ப பாவம், அற்பனா கொஞ்சம் தான், நற்கர்னு கூட வாங்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அற்ப பாவம் இருந்துச்சுன்னா நற்கர்னை வாங்காமல் இருந்துடாத, மன்னிப்பு கேளு, அடுத்த பாவ செய்யறது சொல்லிடுன்னு முடிவெடு. அப்போ என்ன அர்த்தம் நம்ம நினைக்கிறோம், ஓ அப்படின்னா அற்ப பாவம் சும்மா பரவாயில்ல பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னப்பா, அதுக்கும் அதிகமாக செஞ்சு போனால் லாஸ்ட்டில் சாவானத்தில் பாவத்தில் போய் முடியும், அதுவும் தெரியும். ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சில செல்ல பாவங்களை. அப்போ என்ன தெரியுமா சிந்தனை, நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர் மேலே ஆசீர் கிடைக்கல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் வரோம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுது, 2 நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுது, 2-3 நாளைக்கு பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம், அப்புறம் ஏன் விழுந்து போயிடுறோம்? ஏதோ ஒரு சில செல்ல பாவங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பெரிய பாத்திரம், ஒரு சின்ன ஓட்டை, தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் காலையில், அடுத்த நாள் காலையில் இருக்குமா? சின்ன ஓட்டை தானே ஃபாதர். ஒரு சில நேரங்களில் தண்ணி அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியாது, நான் இருக்குதுடா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எவ்வளவு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சாலும், எவ்வளோ பெரிய டேமை கட்டி வச்சாலும், ஒரு சிறிய ஒரு ஓட்டை போதும் அதில் இருக்கிற ஆசீரை களைவதற்கு. இந்த இப்போ சொன்ன அந்த அற்ப பாவம்லாம் இப்படி தாங்க. வெளியே எல்லாம் நல்லா இருக்குது ஃபாதர். சிறந்த எடுத்துக்காட்டு பைபிள்லேயே வருவேன். ஒரு செல்வந்தர் இயேசுவை பார்க்குறார். ஒரு 5 எடுத்துக்காட்டை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. 5 பைபிளில் இருந்து 5 பேர் பார்க்குறோம். சின்ன சின்ன பாவம் தானே, நொண்டி தானே, இத்துளுண்டு தானே, குட்டி தானே, இதில் போய் என்ன அப்படின்னு நினச்சி அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவது. மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம், இல்லை லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 முதல் 23. லூக்கா 18 முதல் 23. இங்க பாருங்க, அதனுடைய தலைப்பே பாருங்களேன், இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான தலைவர்.
அவர் பெரிய ஆளுங்க, பணக்கார தலைவருங்க. கவனிக்கணும், இந்த செல்வரான தலைவர் இயேசுவை பார்க்க வராரு. நான் என்ன நிலைவாழ்வை சொந்தமாக்க என்னன்னு கேட்குறாரு. இயேசு சொல்கிறாரு கட்டளைகளை கடைபிடின்றாரு. நான் கட்டளைகளை என்னென்ன கட்டளைன்னு கேட்குறாரு. இயேசு 10 கட்டளை முக்கியமானதெல்லாம் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, நான் இந்த அடுத்துதான் 21வது வசனம் வாசிங்களேன். அந்த செல்வரான தலைவர் சொல்கிறாரு, இவை அனைத்தையும் நான் இளமையில் இருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார். இங்கே இருக்கிற நம்ம யாராலும் சொல்ல முடியுமா? அவ்வளவுக்கு நல்ல மனுஷன். இவை அனைத்தையும் இளமையில் இருந்தே நான் கடைபிடித்துட்டு வரேன். நேற்று இன்னைக்கு இல்லை, மனமாற்றத்துக்கு வந்துட்டு இல்லை, அருளாலயத்துக்கு வந்துட்டு இல்லை, சின்ன வயசுலேருந்தே இந்த 10 கட்டளைகளை நான் கடைபிடித்து வருகிறேன். உண்மையிலே பாராட்டணும் அந்த மனுஷனை. ஏசு என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் கேட்டுட்டு, இதை கேட்ட ஏசு அவரிடம், உனக்கு ஒன்றே ஒன்று தான்பா குறை, இந்த அற்ப பாவம் வச்சுக்குவோம், எல்லாம் ரைட்டாக இருக்குப்பா, ஒரே ஒரு சின்ன குட்டியூண்டு குறை தான், அதை மட்டும் சரி பண்ணிடு, நீ என்னை பின்பற்றலாம். என்ன குட்டியூண்டு குறை? உமக்கு இருப்பதை, செல்வரான தலைவர் அப்படின்னா நிறைய செல்வம் வச்சிருக்கிற, உனக்கு இருப்பதை என்ன செய்யணுமா? அதை விற்று, என்னது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர். பாரு, அவர் இயேசு ஏதோ போய் நீ ஒன்றும் இல்லாமல் சும்மா வறுமையா வான்னு சொல்ல, உனக்கு விண்ணகத்தில் செல்வத்தை சேர்ப்பதற்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், உனக்கு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள், உனக்கு விண்ணகத்தில் செல்வம் கிடைக்கும். அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. 23வது வசனம். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். நிறைய செல்வம் இருந்துச்சு, வருத்தமுற்றார். இதே நீங்க மத்தேயு 19:22 வாசித்தீங்கன்னா, வருத்தத்தோடு சென்று விட்டார். வருத்தமுற்றார்னா திரும்பி அவர் சரிங்க ஆண்டவரே நான் யோசிக்கிறேன் செய்யறேன்னு இல்லை, வருத்தத்தோடு போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். பகிர்வு இல்லை, பகிர்வு மனப்பான்மை இல்லை என்பது ஒரு சின்ன பாவம். அது விண்ணக செல்வத்தை சொந்தமாக்க தடையாக மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். 10 கட்டளையும் கடைபிடிக்கிற சாமி, ஆனா பகிர்வு இல்லை, விண்ணகம் இல்லை. 10 கட்டளையும் கடைபிடிக்கிறேன், நம்ம யாருமே அப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறது தெரியல எனக்கு. ஆனால் பகிர்வு இல்லை. நீ எத்தனை கட்டளை கடைபிடிச்சாலும் சரி, அற்ப பாவம் ஒன்று, பகிர்வாத ஒரு காரணம், ஏழையோடு பகிர்ந்து கொள்ளாதது விண்ணக செல்வத்தையும். இதனுடைய நீ பகிர்ந்துக்காம போங்க. கவனிக்கணும், 2வது பகுதி, விண்ணகம் சொந்தம் இல்லை. நற்செய்தியில் இயேசுவை பின்பற்றாத ஒரே ஒரு நபர் இவராக மாறுகிறார். இயேசுவே கிடைக்கல, எந்த கட்டளையை கடைபிடிச்சு என்ன லாபம் தெரியல. பகிர்வு இல்லாத பொழுது, பகிர்வை பத்தி பேசலங்க, நம்மளிடம் இருக்கிற அந்த அற்ப பாவத்தை விட்டு விடவில்லை என்றால் இயேசு நமக்கு சொந்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இருப்பதை பகிராதவனுக்கு பகிர்வின் நாதன் எப்படி உள்ளத்தில் கடந்து வருவார்? முதல் சிந்தனை. 2வது ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருந்து, தொடக்க நூல் புத்தகம். கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும், ஏசாவு. 25ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வசனம். தொடக்க நூல் 25, 27 முதல் 33. ஓகே, 2 பசங்க. யாக்கோபுக்கு இல்லை, யாருக்கு 2 பசங்க? ஈசாக்குக்கு 2 பசங்க. பெரியவன் பேரு ஏசாவு, சின்னவன் பேரு யாக்கோபு. ஏசாவு வெளியே போய் வேட்டையாடி பொழைச்சிட்டு இருந்தான். வெளியே வேலை, காட்டு வேலை, வெளியே வேலை செஞ்சான். யாக்கோபு அம்மா கூடயே நைஸாக இருந்துக்கிட்டு ரொம்ப நல்லா டிசைனாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அம்மா சமைக்கிறத பார்த்து பார்த்து சமையலை கற்றுக்கிட்டான். யாரு? இந்த காலத்தில் பொண்ணுங்களே சமையல் கற்றுக்கல. ஆனால் யாக்கோபு பாருங்க, அம்மாவுடைய பெட்டு, அம்மா கூட இருந்து நல்லா சமைக்க கற்றுக்கிட்டான். அம்மா விட நல்லா கூழ் காய்ச்சுவானா. என்ன ஆச்சு? ஏசா ஒரு நாள் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டாக உள்ளே வராரு. 28வது வசனம். ஏசா வேட்டையாடி அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கூர்ந்தார். அப்பாவுடைய பாசம் யாருக்கு? ஏசாவுக்கு. அம்மாவுடைய பாசம் யாருக்கு? அது யாருக்கு? அந்த எங்களுக்கு என்ன ஃபாதர். ஒரு நாள் 29வது வசனம். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது, என்னது பிரியாணியா? கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிரெல்லாம் போட்டு, சளி கிளி வந்தால் பயிரெல்லாம் போட்டு கூழ் காய்ச்சுவாங்க பாருங்க. பயிற்றுக்கூழ், பயிரெல்லாம் போட்டு
இந்த அரிசியில் ஒரு கூழ் காய்ச்சிட்டு இருக்கான், அரிசியோ பருப்போ கூழ் காசி கொண்டு இருக்கிறான். ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். வெளியே டயர்டாக வரான், அவ்வளோதாங்க, வெயில் காலம், டயர்டாக இருக்கிறான், வரான். வந்த உடனே யாக்கோபுட்ட அவன் சொல்கிறான், நான் களைப்பாக இருக்கிறேன், பார்க்குறதுக்குப்பா கலகலராக இருக்கே, செந்நீர சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் குடுறான்னு கேட்குறான். நமக்கு அதெல்லாம் தெரியுங்க, அனுபவம்லாம் தெரியும். உடனே யாக்கோபு சொல்கிறான், உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு. தலைமகன் உரிமை அப்படின்னா தலையான மகனை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது வழக்கம். மூத்த மகன் கடவுளுக்குரியவன் என்று தேர்ந்தெடுப்பார்கள். தலையான மகனுக்கு அந்த ஒரு ஆசீர், ஆபிரகாமிடமிருந்து ஈசாக்கு, ஈசாக்கிடமிருந்து ஏசாவு, அப்படி வந்திருக்கணும் தலைமுறை. கவனிக்கணும், தலைமகன் உரிமை இறைவனால் தேர்ந்தெடுக்க தலைமகனுக்குரியதை ஆண்டவர் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு பிள்ளைய கடவுள் கொடுத்துருக்கணும். இனிமேலாவது உங்கள் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சோ தெரியாமையே தலைமகனை கொடுத்துட்டாங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தலைமகன் உரிமை கடவுளுக்கு, அது ஆசீர். ஆனால் இவன் சொல்கிறான், என்னடா தலைமகன் உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, பசி தாண்டா எனக்கு, செத்து போகிறத விட ஒரு சில டைம் டைலாக் அடிப்போம் பாருங்க, ஒரு 10 ரூபா கேட்பேன், தரலன்னா என்ன பெருசு, இந்த 10 ரூபா தான் இப்போ முக்கியம். அந்த டைமில் வந்த ஒரு ஆசை, கொஞ்சோண்டு கூழ் குடிக்கணும்னு ஆசை. அவன் அதற்கு எதை விட்டு விடுகிறான் பாருங்களேன், தலைமகன் உரிமையை. நீ எடுத்துக்கோடா, என்ன வேணா எடுத்து தோல, எனக்கு கொஞ்சம் அப்பம் இல்லை, எனக்கு அந்த கூழ் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறான். அடுத்து நீங்கள் அப்படி கவனிச்சிங்கன்னா தெரியும், 33ஆம் வசனம், இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஏசாவும் ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு எத்தனை ரூபாய்க்கு வித்தான்? இத்துளுண்டு 2-3 அப்பத்துக்கும் கொஞ்சோண்டு கூழுக்காக இறை ஆசிரையே இழந்துடுறான். நம்ம வீட்டிலாம் ஒரு சில சண்டை வரும் பாருங்க, 2 அக்காங்க பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சிக்கு பேச மாட்டாங்க. அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டுல, அந்த ஃபஸ்ட்டு பாட்டு நீ எடுத்துட்டு இல்லை, பழைய அந்த காலத்திலலாம் கோழி தலை எனக்கு கிடைக்கல, கோழி கால் எனக்கு கிடைக்கல, நீ எடுத்து சாப்பிட்டுல, இதயத்தை நீ எடுத்து சாப்பிட்டுல, இனிமேல் அவ்வளோதான். 1 வாரம் 2 வாரம் சண்டை போடுவான். இத்துளுண்டு சாப்பாட்டுக்கு உன் நாவின் சுவைக்காக. இது ஒரு அற்ப பாவம் தாங்க, என்ன பெருசா, எடுத்துக்காட போடா குடுறான்னு. என்ன அவன் சாப்பிட்டான் பாருங்க, 34ஆவது வசனம், யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றுக்கூடும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான். சும்மா சண்டை போட்டு இத்துளுண்டு அப்பத்துக்கும் ஒரு பசி அடக்கணும், அதோட பசி முடிஞ்சிருச்சு அவனுக்கு. அந்த பசியில் தினமும் பசித்தது. இத்துளுண்டு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு தலைமகன் உரிமையே இழந்து விட்டான். ஈசாக்கின் மகன் ஏசாவு, ஏசாவின் மகன் என்று 12 கோத்திரங்கள் வந்திருக்க வேண்டும். ஆசீர் எவ்வளவு பெரிய ஆசீர் இழந்துட்டான் பாருங்க, அற்பத்துக்கு ஆசைப்பட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால யாக்கோபை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அற்ப பாவம் சின்னது தானே, என்ன பெருசா போச்சு, ஒரு பொய் தானே சொன்னேன், இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், இன்னொரு முறை சின்னது தானே ஏதோ ஒன்று எடுத்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், பெருந்தீனி. அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன சின்ன ஆசை, நாவின் சுவைக்காக, ஆசைக்காக. இதில் பெருசா என்ன, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், இது கிடைச்சா மட்டும் 4 சாப்பிடுவேன். என் கூட ஒரு ஃபாதர் படித்தார், சாப்பாடெலாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், பரோட்டா பார்த்தா 10 நாள் சாப்பிடுவார். வேற ஒன்றும் பெருசாக இல்லை, அவருக்கு தமிழ் தெரியாது, கேட்டார்னா என்னை ஃபோன் பண்ணி திட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஆசை தான். நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆசை நிறையா இருக்கு, வரேன், அடுத்தது வரும். பிரைஸ் தி லார்ட். இழந்தது என்ன பாருங்க, சின்ன ஒரு ஆசை இழந்ததோ. அதாவது இஸ்ராயேல் கோத்திரம், யாக்கோபுக்கு இஸ்ராயேல் என்று பேர் வைத்தார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பொழுது. அந்த பேர் யாருக்கு வந்திருக்கணும்? ஏசாவுக்கு. ஒரு அற்ப பாவம் எவ்வளவு பெரிய ஆசீருக்கு தடை என்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ 3வது எடுத்துக்காட்டு, 5 பேர் வச்சிருக்கிறேன். 3வது ஒரு எடுத்துக்காட்டு, திருத்தூதர் பணி. ஒரு சின்ன பொய் சாவை விளைவிக்கிறது. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11. கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அனனியா, சஃபீரா, கணவன் மனைவி. எல்லாரும் இந்த திருத்தூதர்கிட்ட போயிட்டு ஆவியானவருக்குள் வந்த உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11. எல்லாரும் ஆவியானவருக்குள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விற்று திருத்தூதர்கள் காலடியில் வச்சுட்டு
அனைத்தையும் பொதுவாக கருதினார்கள். எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே இந்த அனனியா சஃபீரா தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் கொடுக்கறத பார்த்தாங்க. அனனியா சஃபீரா முடிவெடுக்கிறாங்க, இதா டவுனில் ஒரு ஃப்ளாட் நிலம் இருக்குது, நம்மள வித்தரலாம். வித்தாங்க. டவுனில் ஒரு ஃப்ளாட் விற்ற எத்தனை ரூபா கிடைக்கும்? பக்கத்தில் இருக்கிற இடம் ஏறக்குறைய 10 கோடின்னு சொல்கிறாங்க. 10 கோடி ரூபான்னு வச்சுக்காங்க. அனனியா சஃபீராவுக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 10 கோடி ஃப்ளாட்டு விற்றாங்க. அந்த நிலத்தை விற்றாங்க. 10ல் ஒரு பங்கு எவ்வளவு? 10ல் ஒரு பங்கு 1 கோடி. அப்போ இந்த 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணாங்க, அதான் அருளாளித்து கொடுக்க போகிறோம், முழுமையாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே சொல்லிடுவோம், ஒரு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் மட்டும் 1 கோடி போட்டு வச்சுட்டு 9 ரூபாய்க்கு தான் வித்தன்னு சொல்லி கொடுத்துடலாம். இங்கே யாரும் கொடுக்காதீங்க, அப்படி சொல்ல வரல. பேதுட்டு கொண்டு போய் கொடுக்குறான். கவனிங்க என்ன நடக்குதுன்னு. அனனியா சஃபீரா, அனனியா தனியாக செய்யலுங்க, மனைவி கூப்பிட்றாருங்க. பாருடி எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன தெரியும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, மம்பு தானே. சரி 1 கோடி மட்டும் உன் பேர்லையும் என் பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், தனியாக கூட எடுக்கல. 2 பேரும் சேர்ந்து கப்பு சிப்புன்னு. ஆனால் சொல்லாத, யார்கிட்டையும் சொல்லாத. நம்ம 2 பேரும் நல்ல டீசெண்டாக போய் ஆசீர்வாதம் வாங்கி பேதர் கையில் கொடுத்துட்டு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் போனால் டவுட் ஆயிருங்க, நீங்கள் மட்டும் போங்க, சரி நான் மட்டும் போய் கொடுத்துட்றேன். அனனியா விற்றதில் ஒரு பகுதியை மாற்றி வைத்து விட்டு மீதமுள்ள பகுதியை எடுத்துகிட்டு போய், பிரைஸ் தி லார்ட் பிரதர், விற்றதெல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாரும் கொடுக்குறாங்க, நானும் வைக்கிறேன், கொடுத்தார். அடுத்த வசனம், அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்த பகுதியில் 3வது வசனத்தை சொல்வார் பேதுரு, நீ தூய ஆவியாரிடம் பொய் சொன்னாய். நீ தூய ஆவியா. அடுத்து 4வது வசனத்தில், நீ மனிதரிடம் இல்லை கடவுளிடம் பொய் சொன்னாய். அந்த 2 வார்த்தை இருக்கா பாருங்க. 3ல் நீ தூய ஆவியானவர்கிட்ட பொய் சொன்ன. நீ மனிதரிடம் அல்ல, 3வது வசனம், நீ மனிதரிடம் அல்ல கடவுளிடம் பொய் சொன்ன. 2 வசனம் இருக்கு. 3ல் தூய ஆவியானவர், 4வதுல கடவுளிடம் பொய் சொன்ன. பேதுரு சொல்றார், உன்னை யாராவது நீ விற்றது, நீ எதுக்கு பொய் சொன்ன? சின்ன ஒரு பொய்ங்க, 10 கோடினாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னு வைங்க, அது போதும், எதுக்கு நமக்கு வம்பு. 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு 1000 ரூபாயில் 100 ரூபா மாற்றி வச்சுட்டு யாரும் பாருங்க. உடனே அனனியா என்ன ஆகுது? பொய் சொன்னதுனால ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார். அப்பொழுதே அனனியா இறந்து விடுகிறார். சின்ன பொய் சாவை விளைவிக்கும். நாங்களாம் செத்து போகலையே ஃபாதர், நல்லா தானே ஃபாதர் இருக்கிறோம். ஆன்மீக வாழ்வில் இழப்பை சந்திப்பீங்க. அருளை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுகிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அனனியா போகிறாங்க, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு சீடர்கள்லாம் தூக்கிட்டு போய் வெளியே போடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்வு தெரியும். 3 மணி நேரம் ஆகுது. போய் குழி தோண்டி, இதெல்லாம் திடீர்னு நடந்த, இந்த காலத்து மாதிரி முன்னாடியே குழிலாம் தோண்டி வைக்கல. இவனுங்க போய் அந்த நைட்டில் சாயந்தரத்தில் போய் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு, அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சது, எதுக்குடா அப்படி ஆச்சுன்னு உள்ள வராங்க. சஃபீரா, திருமதி சஃபீரா அனனியா உள்ள வராங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், என்னம்மா செஞ்சீங்க? இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? ஆமாம் பிரதர், நாங்கள் இவ்வளவுக்கு தான் வித்தோம் பிரதர். இந்த அம்மாவும் பொய் சொல்லுது. உடனே பேதுரு சொல்றார், ஏன் ஃபாதர் கொடுக்கணும்? அந்த கேள்விக்கு வரேன். ஏன் எல்லாத்தையும் கொடுக்கணும் நீங்க கேட்பீங்க. பேதுரு சொல்றார், நிலம் உன்னுடையது, கொடுக்க வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதும் நீ. அப்படி இருக்கும்போது மொத்தத்தை வித்துட்டு ஒரு பாதி வச்சுக்கிட்டு, ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு, எத்தனை பகுதி 10ல் 1 எவ்வளோ வச்சாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு பகுதி மறுபகுதின்னு தான் இருக்கு, பாதிக்கு பாதி கூட இருக்கலாம். என்னவோ போட்டோம். உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீ தானே கொடுத்தேன்னு சொன்ன. கொடுக்கும்போது இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லியிருக்கலாமே. எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி ஏன் போய் சொன்ன? உன் வீட்டுக்கார புதைச்சவங்க வாசல்கிட்ட வந்துட்டாங்க, உன்னையும் தூக்கிட்டு போக போகிறாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுட்டு இருந்த அம்மா பொத்தோன்னு பேதுரு காலில் விழுந்துச்சு. அப்படியே தரன்னு எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொரு பாதி எவன் சாப்பிட்டான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். இதோட முடியலங்க, இதோட முடியல. 5வது வசனத்திலையும் 11 வசனத்திலையும் ஒரு பயப்படுத்துகிற ஒரு வசனம் இருக்குது. அனனியா இறந்த பொழுது அவர்களுக்கு பேரச்சம் வந்தது. பார்த்தவங்கிட்டு இருந்தவங்களுக்கு இருக்கா? வாசிங்க. திருச்சபையாளர் யாவரும் இதை கேள்வியுற்று அனைவரையுமே பேரச்சம் ஆட்கொண்டது. 11வது வசனம் வாசிங்க.
5வது வசனத்தில் இருக்கு. இதை கேள்வியுற்ற அனைவரும் பேரச்சம். 2 இடத்துல பேரச்சங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மீதி இருக்கிற அத்தனை பேரும் ஃபுல்லாக கொடுத்தானோ டவுட் இருக்கு. ஹலோ, புரியுதா நான் சொல்றது? ஒருத்தன் போகும்போது ஐயோ நானும் 2 பேக்கெட் எடுத்து மாற்றி வச்சுட்டு தானே எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்னேன். பொய் சொல்லும் பொழுது சாவை விளைவிக்கும். சின்ன பொய், பெரிய பொய், நல்லதுக்கான பொய், கெட்டதுக்கான பொய், எல்லா உண்மையும் எல்லாரிடம் சொல்வதல்ல உண்மை. கவனிக்கணும். இன்னைக்கு லாக்கரில் நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கிறீங்க, சாவி எங்கே வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைப்பது, அதான் சின்ன ஒரு பொய் ஆன்மாவை, அருளை, உடலை அழிக்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அற்ப பாவம். எத்தனை முறை இப்படி சின்ன சின்ன பொய் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் எப்படிங்க ஆசீருக்கு மேல் ஆசீர் வாழ்வில் கடந்து வரும்? பிரைஸ் தி லார்ட். சின்ன ஒரு பொய், அற்ப பாவம். எனக்கு பிடிச்ச வீட்டுக்கார் ஏதாவது சொல்வார், எதுக்கு வம்பு இல்லைங்க. ஒரு சிலர் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க. அருளாலயத்துக்கு போகிறேன்னு சொல்லாமல் அருளாலயத்துக்கு வரவங்களும் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் பார்த்து, ஃபாதர் இப்படிலாம் மானத்தை வாங்குறீங்களா ஃபாதர்? கடவுளுக்காக தானே ஃபாதர் வரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஒரு பொய் ஆசீருக்கு மேல் ஆசீர் பெறுவதை தடையாக இருக்கும். 3வது. 4வது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 35. இப்போ 3 நிகழ்வுகளை பார்த்தோம். சின்ன சின்ன பாவம், அற்ப பாவம், பிடித்த பாவம் எப்படி ஆசீரை இழக்கச் செய்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 35. கீழ்ப்படியாததனால அரச பதவியே சவுல் இழக்கிறார் என்பதுதான் அந்த பகுதி. கீழ்ப்படியாததனால அரச பதவியையே சவுல் இழக்கிறார். எடுத்துட்டீங்களா அந்த பகுதி? அமலேக்கியருக்கு எதிரான போர் தொடுக்கின்ற பகுதி. சவுல் போய் அமலேக்கியருக்கு எதிராக போர் கொடுக்கிறார். கவனிக்கணும், அந்த பகுதி நீங்கள் பொறுமையாக வாசித்தா தான் புரியும். ஒரு சிலர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சாமுவேல் சொல்றார், நீங்க போய் சவுலிடம் சொல்கிறார், நீரும் உங்கள் வீரர்களும் ஆண்டவர் கூறுவதற்கேற்ப அமலேக்கியர்களை நீங்கள் அழிக்க வேண்டும். மொத்தமா கொன்று ஒழிக்கணும். நபர்களை, பொருட்களை அத்தனையும் அழித்து விட்டு நீங்கள் வரணும். எதையும் தூக்கிட்டு மிச்சம் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று கட்டளை விடுகிறார். 9வது வசனம் வாசிங்களேன். 9வது வசனம். சவுலும் வீரர்களும் பாருங்க, அதுல ஒருத்தர் மட்டும் கொல்லாம விடுறாங்க. ஆகாகை கொல்லாமல் விட்டனர். மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர். என்னாச்சு? இங்க போய் பார்க்கும்போது நல்ல நல்ல ஆட்டுக்குட்டி, நல்ல நல்ல மாட்டுக்குட்டி, முதல் தரம், 2ஆம் தரம், அதனுடைய குட்டிகள், நல்ல நல்ல பொருட்கள். எதுக்குடா நல்லது நம்ம அழிக்கணும்? நல்லது தானே. உடனே ஒரு வீரன் சொல்றான், நமக்கு வேணா ஆண்டவருக்கு பலி செலுத்தி எடுத்துட்டு போலாமே. அங்க போய் நம்ம ஊர்ல ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு இங்க ஃப்ரீயா கிடைக்கிற ஆட்டுக்குட்டி 2 பேக்கெட் பிரெட் இங்கிருந்து எடுத்துட்டு போனா என்ன தப்பு? நல்லவைகளை எடுத்துக்கொண்டு செல்லலாமே. நல்லவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். 19வது வசனம் பாருங்க. சாமுவேல் கேட்கிறாரு. 19வது வசனத்தை சொல்வாரு, ஏடா நீ ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கல? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அனைத்தையும் அழிக்க வேண்டும். அதுதான் கீழ்ப்படி, அப்படிதான் போயிருக்கணும். நீ ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கல? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தது ஏன்? ஏடா இப்படி செஞ்ச? சாமுவேல் சவுலிடம் கேட்கிறார், ஏன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தாய்? உடனே சவுல் சொல்வார் 21வது வசனத்துல, இங்க பாருங்க, பழி செலுத்துறதுக்கு தான். நான் கூட இல்லை, வீரர்கள் கில்காகில் நம்முடைய இடத்துல வந்துட்டு ஆண்டவருக்கு பழி செலுத்துவதற்கு தான் எடுத்தோம். நாங்க வேற எதுவும் எங்க வீட்டுக்காக எடுக்கல. அரசன் சொல்ற வார்த்தை பாருங்க, 21வது வசனம். ஆனால் வீரர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் கொண்டு வந்தனர். எனக்கு இது எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு சவுல். 22-23. அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? எடா அவர் சொன்னது கேட்காம
பூச காசை மட்டும் கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சேன்னு நினைக்கிறியா? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஜெபத்தை ஒப்பு கொடுத்துட்டு நான் போதும் நினைக்கிறியா? யாரை ஏமாத்த பார்க்கிற? ஆண்டவர் விரும்புவது பலிகளை அல்ல, கீழ்ப்படிதலை. அடுத்த வசனம் முக்கியம். அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. பலியா கீழ்ப்படிதலா? ஆண்டவர் உன்கிட்ட என்ன சொன்னாரு, நீ என்ன செஞ்ச? கீழ்ப்படிய சொன்னதை கீழ்ப்படியாம எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆண்டவருக்கு தானே எடுத்துட்டு வந்து நீ சொன்னா இது சரியாகாது. 23வது வசனத்தில் இறுதி பகுதி, நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர். ஆச்சரியக்குறி போட்டிருக்கு பாருங்க, ஆச்சரியக்குறி போட்டிருக்கு பாருங்க. நீர் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியில் நின்று நீக்கிவிட்டார். என்ன பதவி போச்சு? கீழ்ப்படியாம போய் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி தூக்கிட்டு வந்தாங்க. இழந்தது என்னது? அரச பதவி. அற்ப பாவம் தானே, கொஞ்சம் நல்லா இருக்கு தானே. அரசனுக்கு இதெல்லாம் இல்லாமையா இருந்துச்சு? ஏதோ வீரர்களோடு சேர்ந்து நல்லது இன்னும் கொஞ்சம் கிடைக்கட்டும்னு சொல்லி நல்லவை கிடைக்கட்டும் என்று திருட்டு ஒரு பக்கம், கீழ்ப்படியில. சின்ன விஷயம். நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு அரக்கோணத்துக்கு போனேன். ஃபாதர் அந்த லிஸ்ட் எழுதி கொடுக்க ஒரு பேப்பர் பேனா கொடுத்தார். எந்த ஃபாதர் பிரசங்கம், எந்த ஃபாதர் ஜபம். பேனா நல்லா இருந்துச்சு, பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டேன். அதுலேருந்து இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு மனசு. அடுத்து பாவ சங்கீதம் எப்போ பண்ணணும்? இத்திலூண்டு விஷயந்தான். திருடுனா இல்லை, ஃபாதர் தானே, ஒரு பேனா எழுதுனே நல்லா இருக்குது, ஜபத்துக்கு வேற போகிறோம், அப்படியே பாக்கெட்லேயே இருக்கட்டுமே. அற்ப பாவம். ஆசிரியரை இழப்பது உறுதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு தான் இங்கே இருக்குது. அப்போ மனசில் சொல்லுது, ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தானே இருக்குது. எவ்வளவு சாக்கு போக்கு மனசு பேசுது பாருங்களேன். வச்சிருக்கிறேன், யாராவது வேணும்னா சொல்லுங்க, தரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அற்ப பாவங்கள் இறை ஆசிரை அளிக்கக்கூடியது. கேட்டிருந்தா தந்திருப்பார். அற்ப பாவங்கள் இறை ஆசிரை அளிக்கும். 4வது நிகழ்வு. 3 பேர் பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோம்? செல்வந்தரான தலைவர், பகிராததனால் இறையனை இயேசுவை பின் செல்ல முடியல. ஏசாவு கொஞ்சூண்டு அப்பத்துக்கும் சுவையான கூழுக்கும் மகனுக்கு உரிய உரிமையை இழந்தார். சின்ன ஒரு பொய், அனனியா சபீரா வாழ்வையே இழந்தார்கள். 4வது இப்போ பார்த்தோம், கீழ்ப்படியாதனால சவுல் அரசன் அரசவையே இழக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. 5வது 2 சாமுவேல் எடுங்களேன். ஒரு தேவையற்ற தூக்கம், தேவையற்ற ஓய்வு, தேவையற்ற உல்லாசம், இறையருளால் பெரிய 10 கட்டளைகளை மீற வேண்டிய சூழல். தாவீது அரசனுடைய வாழ்க்கை. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 எடுங்க. 2 சாமுவேல். பத்சேபா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூழல். கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா என்ன, கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா என்ன, பெருசா ஒன்றும் தப்பு பண்ணல, செய்ய வேண்டியது செய்யாம தள்ளி போட்டா என்ன, இன்னைக்கு பாத்திரம் கழுவுறது நாளைக்கு கழுவுனா என்ன, இன்னைக்கு தான் தியானத்துக்கு போறேன்ல, இன்னைக்கு துவைக்க வேண்டிய துணியை இன்னைக்கு நாளைக்கு துவைச்சா என்ன, நாளைக்கு நாளைக்கு துவைச்சா என்ன, இன்னைக்கு படிக்க வேண்டிய படிப்பை நாளைக்கு படித்தா என்ன, இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் நாளைக்கு ஒன்றா போய் ஜெபிச்சிடலாம். நம்முடைய பொறுப்புகளை செய்யாமல் தள்ளி தள்ளி போடுறோமே, என்ன நடக்கும்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனம் போதும். தாவீதும் பத்சேபாவும் என்ன நடக்குது பாருங்க. முதல் வசனம் கவனிங்க. இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது. இளவேனில் காலம் வந்தால் அரசர்கள் அரசவையில் இருக்கக்கூடாது, போருக்கு போகணும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சோம்பேறியாக இருக்கேன். தாவீது யோசித்தார், எத்தனை முறை நம்மளே ஜெயிச்சிட்டோம், ஒரு ஐடியா பண்ணுவோம், படை தலைவனை விட்டு அவன் எப்படியும் ஜெயிச்சிருவான். போருக்கு போக வேண்டிய நேரத்தில் போருக்கு போகலை, எருசலேமிலேயே தங்கினார். இதுக்கு என்ன தெரியுமா பேரு? சோம்பேறித்தனம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு தியானத்துக்கு போகலாமா வேண்டாமா? காலையிலேருந்து மதியம் வரலும் போஸ்கோ ஃபாதர் தான் இருப்பார், வர்கீஸ் ஃபாதர் மதியம் தான் வராரு, ஒரு டாக்கு தான், அப்படியே யூடியூப்பில் நிச்சயமாக வரும். இப்போ படுத்த படுக்கையில் இப்படியே கேட்டால் என்ன? இளவேநீர் காலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இறை மக்கள் இறை வார்த்தை கேட்க செல்வது வழக்கம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சோம்பேறித்தனம்,
ஒரு தூக்கம். படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. எப்போ தூங்குறாருன்னு பாருங்களேன். அடுத்த டைட் இப்படி வராமல் செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கணும் பாருங்க. அப்பொழுது அவர் மற்றவங்களை அனுப்பிவிட்டாரு. தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். 2வது வசனம், ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையில் இருந்து எழுந்து, மாலையா காலையா, எல்லாரும் போக வேண்டிய வேலை செய்கிறாங்க. தலைவர் நைட்டு பகல் எல்லாம் குடிச்சு படுத்து தூங்கிட்டு, அரசன் தனியாக ஒரு சில சாப்பாடு செய்யறலாம் வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்கினான். பகல்லையும் தூங்கி மாலை வரை தூங்குறான். நம்ம இந்த ஃபோன்லாம் எப்படி பார்த்துட்டு இருப்போம், வீட்டில் வேலையை செய்வோமா, கதவு திறந்துருந்தா கூட தெரியாது. மாலை வரலும் படுத்து தூக்கமே வரல. அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சான்னு தெரில, யூடியூப் இருந்துச்சான்னு தெரில. தலைவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. ரொம்ப டயர்டு, தூக்கமும் வரல. மாலை வரை படுத்திருந்து, மாலையை படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்த, போருக்கு அங்கு கடந்து சென்று வாளை எடுத்து முன்னால் நின்று எதிரிகளை படைவெட்ட வேண்டிய அரசன் சோம்பலாக சோம்பேறித்தனமாக தான் போன தன் எண்ணத்திற்கு ஏற்ப விருப்பத்திற்கு ஏற்ப பொறுப்புகளை, அரசனே பொறுப்புகளை செய்யலாம் பாருங்க. அரசனே பொறுப்புகளை செய்யாமல் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு படுத்து தூங்கி நிமிர்ந்து எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம சரி சும்மா போலான்னு அரண்மனை மேலே போய் உலாவிக் கொண்டிருந்தார். உல்லசத்து உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது மனசு அங்கே இங்கே கண்ணு தேடிச்சு. அப்பதான் அருகில் இருக்கிற பெத்சபா குளிப்பதை பார்க்கணும். குளிப்பதை பார்த்தாரு. அதோட முடியல. அடுத்தது அந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அரசவைக்கு கூப்பிட்டாரு, அவரோடு சேர்ந்தார். அப்புறம் ஆள் அனுப்பி வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி விட்டாரு. ஒரு அற்ப பாவம், ஒரு சோம்பல், ஒரு எக்ஸ்ட்ரா தூக்கம், செய்ய வேண்டிய செய்யாமல் இருந்த, இதே அவர் போருக்கு போயிருந்தால் இது ஏதாவது நடந்திருக்குமா? அவர் சற்று அவருடைய பொறுப்பை செய்திருந்தால், பகல் நேரத்தில் சும்மா போத்தி படுத்து தூங்காம இருந்திருந்தா, தேவையில்லாத நேரத்தில் உலாத்த போகாம இருந்திருந்தா, பெத்சபா மெசேஜ் அனுப்புறாங்க வாட்ஸ்அப்பில், டிங் டிங், எனக்கு 2 கோடு காமிச்சிருச்சு. 2 கோடு தானே காமிக்கணும், புரியல. 2 கோடு வந்துருச்சுன்னு இந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தா பரவாயில்ல. ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு இந்த 2 கோடை கொண்டு போய் அவர்கிட்ட காமின்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஒரு பாட்டி கேட்குறாங்க, என்ன இந்த 2 கோடு? நான் மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி மெசேஜை போட்டு ஒருத்தரை கூப்பிட்டு ஆள் அனுப்பி விட்டுருச்சு. இதை பார்த்த உடனே பாருங்க, இளவேல காலத்தில் போருக்கு போயிருந்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா? தீய எண்ணம் வந்திருக்குமா? மாலை நேரங்கள் பகல் பொழுதும் சும்மா போத்தி படுத்து தூங்கியிருந்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா? பிரைஸ் தி லார்ட். தேவையற்ற நேரம், பொறுப்பு செய்யாம உலாவிக் கொண்டு பார்க்கக்கூடிய அதை பார்த்து, இதெல்லாம் தொடக்கம் பாருங்களேன். பெட்டு சீன், சும்மா படுத்து தூங்கலாம், நம்ம இதுக்கு சும்மா கொஞ்ச நேரம் நம்ம வேலையை செய்யாமல் இருக்கலாம். தொடக்கம் மிக மிக சிம்பிள்ங்க. ஆனால் கிளைமேக்ஸ் பாருங்களேன், கொலை, பொய், எவ்வளவு பிரச்சனை, அனைத்தையும் இழக்க நேருகிறது. அனைத்து 10 கட்டளைகளை, அற்ப பாவம் 10 கட்டளைகளை மீறும் அளவிற்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்படுத்தியது இதில் உண்டு பாவங்க. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. 5 பேரை பத்தி பார்த்திருக்கிறோம். முதல்ல யாரு? செல்வந்தர். 10 கட்டளையை கடைபிடிச்சாரு, பகிர மனசில்ல, இயேசுவை பின்பற்ற முடியல. 2வது ஏசாவு, கொஞ்சூண்டு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இறை ஆசிரை இழந்தார். 3வது அனனியா சப்பீரா, சின்ன ஒரு பொய், சின்ன ஒரு ஏமாற்றம், வாழ்வையே இழந்து விட்டார்கள். 4வது சவுல், கீழ்ப்படியாததனால, திருடுனதுனால, கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படியாதனால அரச பொறுப்பையே இழந்து விட்டார். தாவீது செய்ய வேண்டியதை செய்யாமல் சோம்பலோடு அவருடைய மன விருப்பத்திற்கேற்ப, உடல் ஆசைக்கேற்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் நினைச்சு எப்படியாவது அதிலிருந்து கரை சேரலாம் என்று ஒரு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து செய்து இறை ஆசிரை இழக்கிறார். இன்னும் 2 பேர், நீங்க வீட்டு பாடம். காயின் என்ன தப்பு பண்ணாரு? ஆபேலை கொன்னதெல்லாம் தப்பு இல்லை, ஒரு அற்ப பாவம் அதுக்குள்ள இருக்கு.
கேட்கல. பொறாமையும் இல்லை, பொறாமலாம் ரெண்டாவது. நல்லதை கொடுக்கல. அது எப்படி புரியும்? ஆபேல் சிறந்ததை உகந்ததை காணிக்கையாக கொடுத்தார், காயினோ பலி கொடுத்தார். ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். பாருங்க, அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் கம்பேர் பண்ண தெரியுது. தம்பி நல்லதை கொண்டு போய் பெஸ்ட்டாக கொடுத்தான். அண்ணன் என்ன பண்ணா? காணிக்கையில் தானே போடுறோம், யார் பார்க்குறாங்க, எவ்வளோ வயசாக இருந்தால் என்ன, எப்படியா இருந்தாலும் இதை நம்ம இனிமேல் கொண்டு போய் மட்டன் கடையில் கொடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, சிறந்ததை கொடுக்கல. ஒரு அற்ப பாவம் தான். ஆஃபீஸில் என்கிட்ட நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஃபாதர் இந்த காணிக்கு போடும்போது எல்லாத்தையும் சொல்லுங்க ஃபாதர், இந்த 10 ரூபா நோட்டு கிழிஞ்சது, 2 கிழிஞ்சது, தலைகளாக ஒட்டி வச்சது, இதெல்லாம் வருது. நான் சொன்னேன், ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க விடு, இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா? எதை கொடுக்குறோம்? என்ன கொடுத்தாலும் காசு தான், பேங்கில் கொடுத்து மாற்றிக்க, அப்படி இப்படி சொல்லி நமக்கு பிரச்சனை வேண்டாம், பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். காயின் செய்த சின்ன தவறு என்னன்னா, நல்லதை கொடுக்க மனசில்லை. இதுதான் ஆபேலை பாராட்ட. ஒருத்தர் பாராட்டினா ஏன் நமக்கு அப்படி பத்திட்டு எரியுது? நீ நல்லது செஞ்சால் உன்னையும் பாராட்டிருப்பாரா இல்லை ஆண்டவர்? ஒருத்தர் 2 நிமிஷம் பேசி பாருங்க, ஒருத்தர் 2 நிமிஷம் ஏதோ ஒன்று சொல்லி பாருங்க, பாராட்டி பாருங்க. ஏன் இந்த எண்ணம்? நீ நல்லதை செய்திருந்தால் நீயும் ஆசீரை பெற்றிருப்பாய் அல்லவா? பைபிள் அதான் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காயின் உடைய பெரிய பாவமே, அவனும் முதல் பையங்க, ஆசீர் அவனுக்கு கிடைச்சிருக்கணும். தேவையில்லா நல்லதை செய்ய உகந்ததை இறைவனுக்கு கொடுக்க மனசில்லாததுனால ஆபேலை பாராட்டினதை பார்த்த உடனே வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சது. யாருக்கு? காயினுக்கு. அதுதான் பொறாமையா மாறுச்சு. பொறாமை தான் கொலையில் கொண்டு போய் விட்டுச்சு. பாருங்க, தொடக்கம் பாருங்களேன், சிம்பிள், இதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள், இயேசுவினுடைய 12 சீடரில் ஒருத்தர் யூதாஸ் கரியோத்து. என்ன அற்ப பாவம்? 30 வெள்ளிக்காசு தானே காட்டி கொடுத்தது பாவம் தான். ஆனால் யூதாஸ் என்ன பெருசு 30 வெள்ளிக்காசு. ஆண்டவர் எத்தனையோ முறை தப்பிச்சு வந்தது பைபிளில் இருக்கு. லூக்கா 4ஆம் நற்செய்தியிலேயே சொந்த ஊருக்கு போய் பிரச்சனை வந்த உடனே மலையில் கொண்டு போய் தள்ளி விட பார்க்குறாங்க. யார? இயேசுவை. இயேசு நைஸாக அங்கிருந்து நழுவி அவர்களிடமிருந்து வேறொரு இடத்திற்கு கடந்து சென்றார்னு இருக்கும். அப்போ என்ன நினச்சிட்டான் இவன்? பார்த்தான், எப்படியா இருந்தாலும் இயேசு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஒரு முறை பேய் பிடிச்சோம், அது இதுன்னு திட்டிட்டு இருந்தாங்க, ஏதோ எல்லாம் கல்ல எடுத்தாங்க, ஏதோ பிரச்சனை வந்துச்சு. இயேசு அங்கிருந்து நழுவி மற்றொரு இடத்துக்கு கடந்து சென்றார். 30 வெள்ளிக்காசு தானே, எப்படியாவது கணக்கில் கொஞ்சோண்டு தானே எக்ஸ்ட்ரா, இத்துளுண்டு மாத்திரம் என்ன பெரிய பிரச்சனை, தப்பித்து கொள்ளலாம். என்னது? அல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? அதான் சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னது அவங்களும் பிரசங்கம் வச்சிருக்கேன். அப்போ எப்படியாவது நழுவி தப்பிச்சுக்கலாம். 30 தானே, 30 ரூபா தானே, ஒரு 300 ரூபா தானே. ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனை தப்பிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சின்ன ஒரு அற்ப ஆசை, அற்ப பாவம் திருத்தூதர்கள் இருந்து விலகிறார், தற்கொலை வலைக்கு கொண்டு செல்கிறது. இந்த அற்ப பாவங்களை வளர்த்தனா ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய பாவத்திலிருந்து ஒரு குடிகாரர் கூட குடியை விட்டுறலாங்க, ஒரு விபச்சாரர் ஒரு புனிதமாக வாழலாங்க, ஒரு கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அந்த கொலை எண்ணத்தை விட்டு திரும்பி வந்துடலாம், கடவுளை நம்பாத ஒருத்தர் கடவுளை நம்பிடலாம், ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போகாத ஒருத்தர் கோவிலுக்கு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணாத நம்ம இருக்கிறோம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை, அற்ப பாவத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெரி வெரி டேஞ்சரஸ். அற்ப பாவம் ஆண்டவரது அருளை விளைச்சல் செய்ய விடாது. இருக்கிற மாதிரியே இருப்போம், ஆனால் அருள் இல்லாமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறை வரும்போது நம்ம யோசித்து பாருங்களேன், ஏன் நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் இன்னும் இந்த பிரச்சனையிலே இருக்கிறேன்? யோசித்து பாருங்க, எங்கேயோ பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறது, பாத்திரத்தில் எங்கேயோ ஓட்டை இருக்கிறது. சீராக் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். சீராக் 19:11 2வது பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்க. அது குடிகாரரை பற்றி இருக்கு, அது இல்லை, அதில் 2ஆம் பகுதி, சிறியவற்றை புறக்கணிப்போர். சீராக் 19:1வது வசனத்தில் 2வது பகுதி, சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். அதான் பிரச்சனை. சிறியவற்றை புறக்கணிப்போர். ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லை, பாசம் இல்லை, பாராட்டு இல்லை, அதெல்லாம் என்ன தினமும் சொல்லிட்டா இருக்க முடியும் ஃபாதர், தினமும் சொல்லிட்டா இருக்க முடியும், அதெல்லாம் அவளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவரை போய் இதுக்கு என்ன ஒரு சம்பாரிச்சு கொண்டு வந்தீங்க, ஐயோ நல்லது கிட்டது என்ன பாராட்டிக்கிட்டு ஃபாதர், நல்லா படிச்சியாமா, இல்லைனாலும் என்னத்தை கேட்கணும்,
சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:15-16 வாசிங்களேன், அதோட முடிக்கிறேன். 1 யோவான் 2:15-16. உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. கவனிங்க, உலகின் மீதும் உலகில் உள்ளவையின் மீது ஆசை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காத. அப்படி வாழ்ந்தாய் என்றால் தந்தையின் அன்பு உண்மையில இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் முக்கியம். ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகில் இருந்தே வருபவை. பாருங்க, கவனிங்க, இந்த 3 ஆசையும் என்னென்ன? அது 3: உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் சிம்பிள் தானே. செல்வ செருக்குன்னா என்னங்க? மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் காசு கிடைச்சிருந்தா, இன்னும் 2 கார் வாங்கியிருந்தா, இன்னும் ஒரு பிளாட் வாங்கி போட்டிருந்தா, மனசுக்குள்ளதான் உடல் ஆசை. அது கிடைச்சிருந்தா, இது கிடைச்சிருந்தா, இவங்க கிடைச்சிருந்தா, உடல்ல தான் நினைக்கிறோம், ஆசைதான். செல்வ செருக்கு. 3வது இச்சை நிறைந்த பார்வை, எல்லாத்தையும் தவறான கண்ணத்தோடு சூம் பண்ணி தப்பாவே பார்க்கற. இப்படிலாம் வந்தா என்ன நடக்குமா? இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவருடைய அன்பு உனக்குள் தங்காது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அற்ப பாவங்கள் ஆசிருக்கு மிக பெரு தடையாக மாறும். இப்போ ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு. உடனே இந்த முன்னாடி சேர் நினைக்காதீங்க. உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு சேர் இருக்கு. ஏதோ முன்னாடி இருக்கிறவங்களை மட்டும் நினைக்காதீங்க, பின்னாடி இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும். யாரும் உங்களை மாத்திலாம் உட்கார வைக்க போறதில்லை. ஆனால் உங்களுக்கு பிடித்த இடம், உங்களுக்கு பிடித்த பாத்திரம், உங்களுக்கு பிடித்த தட்டு, உங்களுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு இடம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கு, அங்கே உட்காந்தாதான் சாப்பிடுவான். இந்த தட்டு தான் வேணும். எவ்வளவு பிடிவாதம் வச்சிருக்கிறது தெரியுமா? எனக்கு இந்த பக்கம் இருந்து பிரசங்கம் வச்சாதான் பிடிக்கும், இங்கே வச்சா பிடிக்காது. எத்தனையோ சின்ன சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம தயாராக இல்லை. உண்மையில் இவங்கள சொல்ல, இவங்களையும் சொல்ல, அவங்களையும் சொல்ல. ஆனால் யோசித்து பாருங்க, உங்கள் கோவில் எடுத்துக்காங்க, பங்கு கோவிலில் சாவரவரில் எனக்கு ஒரு இடம் ஃபாதர் பட்டா போட்டு வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு போய் உட்காந்து அங்கே ஜெபம் பண்ணாதான் ஒரு வேலை. இமேஜின், இப்போ அப்படியே உங்களை இங்கே இருக்கிறவங்களை எங்கே தூக்கி விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களை தூக்கி விட்டு உட்காந்தா, இப்பயே இந்த சொல்லும் போது எத்தனை பேர் என்னென்ன சொல்லி திட்டினீங்களோ. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, பல்வேறு நிலைகளில் நமக்கு தெரியாமலேயே ஒரு சில அற்பமான விஷயங்களை நம்ம ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் கருவுற்று பாவத்தை பிரசவிக்கிறது. பாவம் முழுமையான வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. நான் தான் செய்யணும், நான் வந்தாதான் சரியாகும், நான் பிரசங்கம் வச்சாதான் ரைட்டு, நான் சொன்னாதான் ரைட்டு, நான் முன்னாடி போனதான் ரைட்டு. அற்ப பாவங்கள். இது யாரையும் மற்றவரை பற்றி நினைக்கக்கூடாது. மனசுக்குள்ள யோசித்து பாருங்களேன். வீட்டில் நான் வந்து திறக்கணும், நான் வந்து அது செய்யணும், சின்ன சின்ன விஷயமா இருக்குங்க. ஆனால் எவ்வளவு பிடிவாதம் நமக்குள். அற்ப பாவங்கள் ஆசிரை தடை செய்யும். அற்ப பாவங்கள் இறை அன்பை நம்மிடமிருந்து எடுத்துவிடும். அற்ப பாவங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் சாவை, ஆன்மீக வாழ்வில் சாவை விளைவிக்கக்கூடியது. அதனால் இந்த நாளில் நீங்கள் சிந்திக்கணும், ஏதாவது விதத்தில் இப்படிப்பட்ட அற்ப பாவங்கள் இருந்தது என்றால் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். தயவு செஞ்சு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிற பெரிய அற்ப பாவமே அதுதான். அதனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிச்சு பாருங்களேன், நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். தவக்காலத்துக்கு தயாராக போகிறோம். நமக்குள் இருக்கிற அந்த பெட்டு சின், பிடிச்ச பாவம், பிடிச்ச பலவீனம், பிடிச்ச குறை. எனக்குலாம் ஒரு சில டைமில் ஏதோ ஒரு தப்பு நடந்தால் பரவாயில்லடான்னு விடுறதுக்கு பிடிக்கும். பரவாயில்லான்னு, அதுவும் தப்பு, என் பிள்ளை தானே செஞ்சுட்டு போட்டும், பரவாயில்ல, அடுத்த முறை திருத்திக்கலாம். தவறு சொல்ல வேண்டியது சொல்லாமல் இருக்கிறதும் அற்ப பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் முறைக்கிறது பார்த்தா நான் பிரசங்கத்தை நிறுத்தணுன்றது எனக்கு புரியுது. யா சொல்லி சொல்லி குத்தினதையே குத்திக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? நம்மிடம் இருக்கிற அற்ப பாவங்களை விட ஆசைப்படுவோம். அட்லீஸ்ட் அது புரிந்து கொள்வோம். நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற ஒரு பிளேட்டில் சாப்பிட்றதுனா பர்பஸ்ஃபுல்லி நாளைக்கு போயிட்டு, இன்னைக்கு நைட்டு போயிட்டு அந்த பிளேட் நான் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு
இன்னொரு பிளேட் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இந்த பவுடர் நான் மட்டும்தான் போடணும், இந்த இடம் எனக்கு மட்டும்தான். சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து பாருங்கள். பெரிய தவ முயற்சிலாம் வேண்டாம், தவக்காலம் தொடங்கும் போது இது மாதிரி நமக்கு பிடிச்ச அற்பமான ஒரு சில விஷயங்கள், இது எனக்கு வேணும், இது மட்டும் கூட இருந்தால் போதும். அப்படி இருப்பது ஏதாவது இருந்து என்றால், இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன், இந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணுவேன், பொய் கூட சொல்லாமல் இருந்துருவோம். இதை நமக்கு பிடிச்ச ஒரு பைபிள், அதனால் இந்த பைபிள் எடுத்துகிட்டு போவோம், வேறு பைபிள் எடுத்துகிட்டு போனால் பிரசங்கமே வைக்க முடியறதில்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் என்னை பற்றி சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்களும் உங்களை பற்றி யோசிப்பீங்க. இப்படி இருக்கின்ற சிறிய சிறிய பாவங்களை விட ஆசிப்போம். ஒரு சிறிய 2 பாடல் ஈரடிகள் பாடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா, கரங்களை கூப்பி பிடிப்போம். நமக்குள் இருக்கிற இப்படி பிடித்த பாவம், பிடித்த பலவீனம், பிடித்த குறைகள், அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே வாழ்வை இழக்கக்கூடிய அளவிற்கு அது நஞ்சாக இருக்கிறது, இந்த கோட்டையை, இந்த சின்ன சின்ன கோட்டையை நான் உடை தெரியவில்லை என்றால் விடுதலையில் ஆசீரில் நிலைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறேன். இது வெளிப்படுத்தியதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசை மனதளவிலும் உடலளவிலும் எண்ணத்தில் இருந்தால் கூட அதை கண்டுபிடித்து அறவே ஒழிக்க எனக்கு வரம் தாரும். இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.